வெளிப்படுத்த நினைக்கும் உங்கள் மனதின் சப்தங்களை பகிர்ந்து கொள்ள உங்களோடும் உங்கள் மனதின் குரலோடும் நான் அஜீஸ். உங்கள் பொழுதை இனிமையாக்கும் மனதின் குரல். உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த மறக்க முடியாத சுவாரஸ்யமான நிகழ்வுகளை வாட்ஸ்அப் அல்லது மெயில் மூலமாக எங்களுக்கு அனுப்புங்கள். காதல் அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வெறும் கவிதைகளும் பரிசுகளும் மட்டும்தானா? அப்படிலாம் கிடையாது. ஒருத்தரோட அமைதியையும் இன்னொருத்தரோடைய தேடலையும் இணைக்கிற ஒரு மெல்லிய பாலம்தான் அந்த காதல். அப்படிப்பட்ட ஒரு அழகான கதை தான் அர்ஜுன் மற்றும் மீராவோட கதை. அர்ஜுன் அவன் ஒரு ஃபோட்டோகிராஃபர். அவனுக்கு உலகத்தில் இருக்கிற வண்ணங்களை விட மனிதர்களோட முகத்தில் இருக்கிற நிஜமான புன்னகையை படம் பிடிக்கிறது தான் ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஆனால் மீரா அப்படி கிடையாது. அப்படியே டோட்டல் ஆப்போசிட். அவ ஒரு எழுத்தாளர். வார்த்தைகளுக்கு பின்னாடி இருக்கிற அமைதியை ரசிக்கிறவ. இவங்க 2 பேரும் தினமும் ஒரு காஃபி ஷாப்பில் தான் சந்திப்பாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் இது வரைக்கும் பேசிக்கிட்டதே கிடையாது. அர்ஜுன் அவனோட கேமராவில் உலகத்தை பார்ப்பான். ஆனால் மீரா அவளோட டைரியில் உலகத்தை எழுதுவான். அன்னைக்கு ஒரு நாள் பயங்கரமான மழை. காஃபி ஷாப்பே பயங்கர கூட்டமாக இருந்தது. ஆனால் மீரா அந்த காஃபி ஷாப்பில் அவளுக்கு பிடிச்ச ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து மழையையே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தா. அன்னைக்கு அவன் முகம் எப்பவும் போல இல்லாமல் ஏதோ ஒரு சோகம், ஒரு வெறுமையில் இருந்துச்சு. அதை அர்ஜுன் கவனிச்சான். அவனோட கேமராவே மீராவோட முகத்தில் இருக்கிற அந்த வலியை காட்டுச்சு. திடீர்னு காஃபி ஷாப்பில் பவர் கட்டு, சுற்றியும் இருட்டு. எல்லாருமே சலசலக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் மீரா மட்டும் அமைதியா ஜன்னல் வழியாக வர அந்த மங்கலான வெளிச்சத்தில் தன் டைரியை மூடி வச்சா. அவளுக்கு இருட்டுனா ஒரு வித பயம், கைகாலெல்லாம் பயங்கரமாக ஆட ஆரம்பிச்சது. அதை உணர்ந்த அர்ஜுன் மெல்ல எழுந்து அவகிட்ட போனான். அவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அவன் தன்னோட ஃபோனில் டார்ச் லைட் ஆன் பண்ணி அந்த டைரி மேலே வச்சான். அந்த சின்ன வெளிச்சத்தில் மீரா நிமிர்ந்த அர்ஜுனை பார்த்தா அவ கண்ணில் இருந்த பயம் மறைஞ்சு ஒரு நிம்மதி தெரிஞ்சது. அர்ஜுன் சொன்னான், இருட்டு எப்பவுமே நிரந்தரம் இல்லைங்க. இந்த சின்ன வெளிச்சம் போதும் மழை முடிகிற வரைக்கும் உங்கள் பயத்தை போக்க. மீரா எதுவும் பேசல. ஆனால் அவளோட அந்த மெல்லிய புன்னகை இருக்கே 1000 வார்த்தைகளுக்கு சமமாக இருந்துச்சு. மழையும் நின்றுச்சு, பவரும் வந்துருச்சு. எல்லாரும் கிளம்பிட்டாங்க. மீராவும் கிளம்பிட்டா. ஆனால் அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த மௌனமான நட்பு அடுத்தடுத்த நாட்களில் அழகான பேச்சா மாறுச்சு. அவங்க காதலை பற்றி பேசல, கவிதைகளை பற்றி பேசல, அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள், கடந்து வந்த பாதைகள், இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மீரா அர்ஜுன் கிட்ட கேட்டா, நீங்கள் எல்லாரையும் ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஆனால் ஏன் உங்களை யாரும் ஃபோட்டோ எடுத்ததே இல்லை? ஆனால் அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஏன் அழகை பார்க்குற கண்ணும் அதை ரசிக்கிற மனசும் இன்னும் யாருக்கும் வரல போல, அதனாலே என்னமோ என்னை யாரும் ஃபோட்டோ எடுத்ததில்லை. ஆனால் அடுத்த நாளே மீரா ஒரு அழகான ஓவியத்தை தன் கையால் வரைஞ்சி அர்ஜுன் கிட்ட கொடுத்தா. அது அர்ஜுன் கேமரா வச்சுக்கிட்டு நிற்கிற மாதிரியான ஒரு அவுட்லைன் டிராயிங். அதுக்கு கீழே மீரா எழுதியிருந்தா, உன் கேமரா உலகத்தை பார்க்குது, ஆனால் ஏன் உலகம் ஒன்றை மட்டும் தான் பார்க்குதுன்னு. அர்ஜுனுக்கு வார்த்தைகளே வரல. கேமராவில் உலகத்தையே அழகாக காட்டுற அவனுக்கு தன்னோட வாழ்க்கை இவ்வளோ அழகாக மாறும்னு அவன் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. அவங்க காதலுக்கும் பெருசாக எந்த ஆரவாரமும் தேவைப்படலை. ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையை இன்னொருத்தர் வார்த்தைகள் இல்லாமலே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அவங்க கல்யாணமாகி ஒன்றா இருக்காங்க. ஆனால் இன்னமும் மழை பெய்யும் போதெல்லாம் அந்த காஃபி ஷாப்பில் அர்ஜுன் கொடுத்த அந்த சின்ன மொபைல் கேமராவில் வரப்பட்ட டார்ச் லைட்டை ஏற்றி வச்சுட்டு அந்த மீரா காப்பி குடிக்கிறத வழக்கமாக கொண்டு இருக்கா. ஆனால் அவள் பண்ணுற அந்த விஷயத்தை தினந்தனும் அர்ஜுன் அதை தன் கேமராவில் ரசித்து படம் பிடிப்பான். காதல்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் நினச்சிடாதீங்க. ஒருத்தர் பயப்படும் போது அவங்களுக்கு தைரியமாக இருக்கிற அந்த ஒரு சின்ன வெளிச்சம்தான் காதல். ஒருத்தரோட அமைதியை இன்னொருத்தர் ரசிக்க கற்றுக்கிறது தான் உண்மையான காதல். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன். அடுத்த வேற ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்ள உங்கள் மனதின் குரலோடு நான் அஜீஸ்.